அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் நடக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். வேதம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் இந்த பிஸி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் பாருங்க. பைபிள் தானே, நாளைக்கு படிச்சுக்கலாம். இந்த சங்கீதம் தானே, இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இது எவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன் இப்படி நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். ஜெபம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை போற போக்கில் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனா தேவனோடு உள்ள ஒரு உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நம்மை அசைக்க யாராலும் முடியாது. தேவனோடு உறவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த பிசாசாலும் எந்த போராட்டத்தாலும் நம்மை வீழ்த்த முடியாது. ஆண்டவர் பாருங்க, வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஏன் ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியம் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யணும்னே நமக்கு தெரியறது இல்லை. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன். அப்பா, நான் உனக்கு டீச் பண்றேன். உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்ன்றத நான் டீச் பண்றேன். நீ என்ன செய்யணும், என்ன முடிவுகளை எடுக்கணும், என்ன தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும், உன் குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு நீ என்ன பிளான் வேணும், உனக்கு இதெல்லாம் நான் உனக்கு போதிக்கிறேன். அவன் அப்ப ஆண்டவரோட உள்ள உறவு ஏன் முக்கியம்? நமக்கு என்ன செய்யணும்ன்றதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு. அடுத்து என்ன போட்டிருக்காரு பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் இருக்கிற பொழுது அவர் அதையும் சொல்லி தருவார். அவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, உனக்கு யாரும் இல்லை, நீ கவலைப்படாத. உனக்கு மென்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாத. உன்னை வழி நடத்த மக்கள் இல்லை, நீ தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுகிறேன், நீ தனியாக இல்லை. அவன் எடுத்து போட்டிருக்கு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை போதிக்க மட்டும் மாட்டேன், உனக்கு ஆலோசனை. இப்ப ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றப்ப அதை பார்க்கல, ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்ல. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க, ஆலோசனை சொல்றேன், இப்படி படிப்பா, இப்படி போப்பா, இப்படி போப்பா, இல்ல. அப்ப அங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், போதகர்கள் விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். இந்த மாதிரி ஆலோசனை சொல்லுகிற நபர்கள் இருக்கும் பொழுது வசனம் போட்டிருக்கு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும் என்று. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். அது எப்படியா, உன் மேல என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னா, உன்னை நான் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க நம்மளை கரிசனை காமிக்க யாரும் இல்லாத இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்றேன்ப்பா. அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்ப அவருடைய நடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார், அவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நாம் வெற்றியுள்ளவர்களாயிருப்போம். எல்லாவற்றின் மேலும் நாம் வெற்றி பெறுவோம். விசுவாசின் மேலே வெற்றி பெறுவோம், பாவத்தின் மேல் வெற்றி பெறுவோம், போராட்டத்தின் மேல் வெற்றி பெறுவோம். எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி நிச்சயம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவன். அந்த தேவனோடு ஒரு நல்ல உறவிலே நாம் இருப்போம். தந்தை மகன், தந்தை மகள் என்கிற அப்பா பிள்ளைன்ற உறவுல நம்ம இருப்போம். தேவனுடைய வழிநடத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்வோம். வெற்றி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழும். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.